அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகிறோம். நாம் இந்த செய்தி நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட வேண்டும், ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். சத்திய வேதத்திற்கும் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு வலிமை உண்டு. அது மனிதர்களோடு பேசும் வலிமை. கர்த்தர் எழுதி கொடுத்த வசனங்கள் அவை. எனவே அந்த வசனத்திற்குள் வல்லமை இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் படிக்கும்போது, அந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கும் போது, அது நம்முடைய வாழ்க்கையிலே பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் இந்த செய்தியினுடைய தலைப்பு, மனமே சோர்ந்து போகாதே. வசனம் சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரன் கடுமையான சூழ்நிலைகளில் இருக்கும்போது அவருடைய மனம் சோர்ந்து போய், அவருடைய மனம் தளர்ந்து போய், அவருடைய வாழ்க்கையிலே பல கேள்விக்குறிகள் எழும்பும்போது தன்னுடைய மனதோடு அவர் பேசிக்கொள்கிறார். என் ஆத்துமாவே என்று சொல்லி அவர் பேசிக்கொள்கிறார். அந்த தாற்பயமுள்ள வசனம் தான் இது. அநேக நேரங்களிலே மனச்சோர்வு நம்மையும் ஆட்கொள்கிறது. மனச்சோர்வு என்பது சில காரியங்கள், சில வேதனைகள், சில துக்கங்கள் நமக்கு ஏற்படும் போது நமக்கு வருகிறது. மற்ற மனிதர்கள் நமக்கு செய்யும் தீமைகள், மற்ற மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் பேசுவது, இப்படி பல காரியங்கள் மனச்சோர்வுக்கு காரணம். இந்த மனச்சோர்வு அதிகமாகும் போது அது மனதிலே ஒரு தளர்ச்சியையும் ஏற்படுத்தி விடுகிறது. மன தளர்ச்சி என்ன சொல்லும்? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி மன தளர்ச்சி சொல்லும். மனச்சோர்வு என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு பாதுகாப்பற்ற சூழலை நமக்கு கொண்டு வந்து விடும். மனச்சோர்வு, எனக்கு எல்லா இடத்துலையும் ஆபத்து, எனக்கு எல்லா இடத்திலும் மனிதர்களால் வேதனை, இப்படிப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக வந்து வெளியிலே வராத அல்லது ஒரு கூட்டுக்குள் தன்னை அடைத்து கொள்ளும் ஒரு சூழ்நிலையிலே அநேகர் மாறிவிடுவார்கள். இந்த மனச்சோர்வுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனச்சோர்வு சில நேரங்களில் இயல்பாக வருகிறது. எப்படி இயல்பாக வருகிறது? நம்முடைய சரீரம் அதிகம் களைத்து போய்விட்டால், அதிகமாக வேலை செய்வது நிமித்தமாகவோ அல்லது நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய பலவீனங்கள், வியாதி, இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லோருக்குமே மனச்சோர்வு வரும். எல்லோருக்குமே ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது எல்லாருக்கும் வர்றது. அதை நம்ம என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம். சில மருந்து எடுக்கிறோம், சிலர் அதிகமாக ஜெபிக்கிறோம், சிலர் அநேக நேரங்களிலே வேறு இடங்களுக்கு போய் தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த மனச்சோர்வு நீங்குமா என்று பார்ப்பார்கள். எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் சில மனச்சோர்வுகள் சூழ்நிலையை வைத்து பிசாசானவன் பெரிதாக்கி காண்பிப்பது. சூழ்நிலையை வைத்து பிசாசானவன் நம்மை கடவுளிடமிருந்து பிரிப்பதற்கு அந்த மனச்சோர்வை அவன் அதிகமாக்கி காட்டுவான். அதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதம் நம்மை பல கோணங்களில் எச்சரிக்கிறது. மனச்சோர்வு வரும்போது அதிகமாக நாம் யோசிப்பது, எதனால் இந்த மனச்சோர்வு, அதற்கு காரணம் என்ன, அதை நம்ம யோசித்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு வேளை படிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த வேலை கிடைக்கும் என்று நம்பி அந்த வேலை கிடைக்காததினாலே ஏற்பட்ட சோர்வாக இருக்கலாம். மனிதர்கள் புண்பட பேசுவதனாலோ, மனிதர்கள் வெறுப்பை உமிழ்வதாலோ,
அல்லது இன்னொரு காரியத்தை நம்ம யோசித்தோம்னு சொன்னால், நம்ம மனதிலே சில பாவங்களை செய்து விட்டதுனால மன பாரம் பாவத்தினாலே ஏற்பட்டு ஒரு சோர்வு, நாம் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, இந்த பாவத்தை நாம் செய்கிறவனாக இருக்கிறோம், செய்கிறவளாக இருக்கிறோம், நம்மை பாவம் அழிக்கும் என்று தெரியும், பாவம் நம்மை கெடுத்து போடும் என்று தெரியும், பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும் என்று தெரியும். ஆனால் அதில் தொடர்ச்சியாக வீழ்ச்சி ஏற்படுகிறது, தொடர்ச்சியாக தோல்வி ஏற்படுகிறது. அப்போ மனம் என்ன யோசிக்கும்னா, நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாதோ, நம்ம உண்மையிலே பரிசுத்தத்தை விரும்புகிறோம், ஆனால் பாவம் நம்மை ஆட்கொள்ளும் போது அந்த பாவத்திற்கு விட்டு கொடுத்து விடுகிறோம். அப்போ என்ன செய்யறது? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது பிசாசானவன் என்ன சொல்லுவான்னா, மனச்சோர்வு அதிகமாக்கி நீ வெளியே வர முடியாது, உனக்கு வழி கிடையாது, நீ இப்படியே தான் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு மனச்சோர்வை அதிகப்படுத்தி காண்பிக்கும் வேலையை அவன் செய்வான். இதுதான் நாம் பார்க்கிற விளைவுகள், மனச்சோர்வு நமக்கு ஏற்படுத்தும் விளைவுகள் அல்லது பாதிப்புகள். இதான் முதல் குறிப்பாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த மனச்சோர்வின் மத்தியிலே கிறிஸ்து நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். மனச்சோர்வுள்ள ஒரு மனிதனை அவர் பார்க்கும்போது, அவனுடைய மனச்சோர்வை அவர் அறிந்து கொள்ளும்போது, கடவுளுடைய தன்மை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், எப்படியாவது அந்த மனச்சோர்விலிருந்து நம்மை தூக்கி எடுக்க வேண்டும், அந்த மனச்சோர்விலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது சொல்வதை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் மனம் கலங்கி இருக்கிறேன், திகைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரே தன்னுடைய ஆத்மாவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, தேவனை நோக்கி நீ காத்துரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மனச்சோர்வு அதிகமாக இருக்கும்போது, என்னுடைய வேதனை எனக்கு அதிகமாக இருக்கும்போது நான் அதனால் கலங்குகிறேன், திகைக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், தேவனை நோக்கி நான் காத்திருப்பேன். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மனச்சோர்வையும் இந்த மன வேதனையையும் என்னை விட்டு அவர் எடுத்து போடுவதற்கு வல்லமை உள்ளவர், அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நான் ஏற்கனவே சொன்னேன், பாவத்தினால் கூட நமக்கு மனச்சோர்வு வந்திருக்கலாம், அல்லது எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் போவதனாலே நமக்கு மனச்சோர்வு வந்திருக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேரை சந்திக்கிறார். இந்த 2 பேரை சந்தித்த விதத்தை நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்க போகிறோம். 2 பேருமே தங்களுடைய பாவத்தை மறைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள். 2 பேருமே பாவத்திற்கு ஒரு வேண்டாம் அல்லது பாவம் வேண்டாம் என்று சொல்ல முடியாதவர்கள். இன்னும் நல்லா சொல்ல போனால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதவர்கள்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி இருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை போய் சந்திக்கிறார். அவர்கள் தங்களுடைய அந்த தோல்வி மனப்பான்மையிலிருந்து, பாவத்தை செய்துவிட்ட அந்த வேதனையிலிருந்து எப்படி வெளியே வருகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். முதல்ல சமாரிய ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். சமாரிய பயணம் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு பிடிக்காத ஒன்று. சமாரிய தேசத்தின் வழியே வரமாட்டார்கள், சமாரியர்களை இஸ்ரவேலர்கள் வெறுப்பார்கள், இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய பகுதிக்கு வரும்போது ஒரு கிணற்தண்டையிலே உட்கார்கிறார். அங்கே தண்ணீர் முள்ள கொண்டு வருகிற ஒரு சமாரிய ஸ்திரீ, பெயர் குறிப்பிடப்படவில்லை, சமாரிய ஸ்திரீயை அவர் பார்த்து பேசுகிறார். யோவான் 4வது அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நம்ம நிறைய நேரங்களில் வாசித்து பார்த்துருப்போம். அதனால் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணி சொல்லலை. அந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து பேசுவதையும் அவள் பதில் சொல்வதையும் 2 முக்கியமான இடங்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கான்வர்சேஷனை கவனிச்சிங்கன்னா, தண்ணியை பற்றி தான் முதல்ல பேசுவாங்க. அவர் தண்ணி கேட்பார், இவர் மோண்டுக்குள்ளே உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லையே, எப்படி நீங்கள் தண்ணி குடிப்பீங்க அப்படின்றதெல்லாம் பேசிட்டு வருவாங்க, ஒவ்வொன்றா பேசுவாங்க. அவர் பேச பேச அவருடைய மனதின் ஆழத்தை ஆண்டவர் புரிந்து கொண்டு அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு அவர் ட்ரை பண்ணுவார். அந்த அம்மாவுடைய மனதின் ஆழத்தில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், பாவம் செய்து விட்டோம், நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, ஆனால் இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு,
நம்ம எப்படி பாவத்திலேருந்து வெளியில் வர முடியும்? நம்ம இந்த பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிக்க வேண்டியது தான். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து தண்ணீர் தருவதற்காக, தண்ணீர் வாங்குவதற்காக பேசுகிறார், தண்ணீர் தாகத்தோடு பேசுகிறார், எல்லாம் நடக்குது. ஆனால் அவர் நடுவில் அந்த ஆத்துமா மேலே கரிசனை கொண்டு அவர் பேசுகிறத பார்க்குறோம். அந்த ஆத்துமாவில் பேரில் எப்படி கரிசனை கொள்கிறாருன்னு சொன்னால், அவரிடம் உண்மையை சொல்ல வைக்கிறார். எல்லாத்த உண்மையும் அவர் சொல்லிடுறார். எனக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை அவ்வளோ சரியில்லாத வாழ்க்கை சொல்லிடுறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் தான் மேசியான்னு சொல்கிறார். யாருக்குமே சொல்லாத வார்த்தை அவர் சொல்கிறாரு. மேசியான்னு சொல்லி அவர் நம்பின உடனே அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், நேராக ஊருக்குள்ளே போய் கர்த்தரை கண்டேன், மேசியாவை கண்டேங்கிற வார்த்தை கூட அவர் எப்படி சொன்னான்னு தெரியல. ஆனால் அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து இயேசுவிடம் அறிமுகப்படுத்துகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தில் மேலும் 2 நாட்கள் தங்கி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. இதில் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த பெண்ணிடத்தில் 3 மாற்றங்கள் வந்தது. முதல் மாற்றம், தான் மனசில் உள்ளாத எல்லாத்தையும் ஜீசஸ்ட்டு அவள் சொன்னான், நம்பி சொன்னான், இதுதான் என் வாழ்க்கைன்னு. 2வது, ஜீசஸ் அவளுடைய வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து குற்றப்படுத்தாமல், நான் மேசியாவா வந்திருக்கேன், நீ என்கிட்ட சொல்லிட்டீல, நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், நான் உன்னை மாற்றுகிறேன். அவர் அந்த பொறுப்பை எடுக்கிறார். சந்தித்தவுடன் விசுவாசித்தவுடன், மேசியா என்று விசுவாசித்தவுடன் அவருடைய வாழ்க்கை மாறுது. போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாள். 2 நாள் ஆண்டவர் அங்கேயே தங்கி ஊழியம் செய்கிறாள். இந்த சம்பவத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அந்த சமாரிய ஸ்திரீ தன்னுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட சொன்னான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்லுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் மனம் திறந்து நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி மோசமான காரியங்கள், இந்த மாதிரி வேண்டாத காரியங்கள், இந்த மாதிரி தீமையான பாவங்கள், இதெல்லாம் நான் என் மனசில் வச்சுருக்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட ஓப்பன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரிடம் ஓப்பன் பண்ணி பேசுகிறோம்? நம்ம அப்படி பேசுறதில்லை. அநேக நேரங்களில் அப்படி பேசுவதில்லை. நம்ம பெரும்பாலும் ஜெபத்தில் கேட்பது, நன்மை தாரும் என்று கேட்கிறோம், எனக்கு ஆசீர்வாதங்களை தாரும் கேட்குறோம், அதெல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுள்ள பிரச்சனைகளை, நாம் பாவத்தால் நாம் சந்திக்கிற, பல சோதனையால் சந்திக்கிற பிரச்சனைகளை எந்த அளவுக்கு ஆண்டவரிடம் நாம் எடுத்து சொல்லுகிறோம்? நம்ம யோசித்து பார்ப்போம். சொன்னால் விடுதலை. ஆண்டவர் இங்கே சொல்கிற செய்தி என்னென்னா, நான் உன்னை தேடி வர்றேன், உன்னை விசாரித்து கேட்குறேன், நீ என்கிட்ட உண்மையான உன் நிலைமையை மட்டும் சொல்லிடு, நான் உன்னை மாற்றுவேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிறது. ஆண்டவர் அதே மாதிரி மாற்றி காமிக்கிறாரு. நீங்கள் நானும் அதை யோசித்து பார்க்குறோம். எவ்வளவு அழகாக மாற்றுறாரு. அவருடைய உரையாடலில் வீண் பேச்சு கிடையாது. அந்த சமாரிய ஸ்திரியை குற்றப்படுத்தலை. அவங்கள ரொம்ப டீசெண்டாக நடத்துகிறார், ரொம்ப நல்லா நடத்துகிறார். ஆனால் விசுவாசிக்கும்படியான வார்த்தைகளை அவருக்கு சொல்லுகிறார். குறிப்பாக, நான் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மேசியா தான். இது ஒன்று போதுமே அவளுக்கு. மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள், அவள் மேசியான் புரிந்து கொண்ட பிறகு அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்கள், அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் எல்லாமே நம்மை யோசித்து பார்க்க வைக்கிறது, வியக்க வைக்கிறது. ஆனால் வியந்து போய்விடக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணி சொல்கிறோமா, நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுகிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். 2வது ஒருத்தரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இவரும் உங்களுக்கு நல்லா தெரிந்தவர் தான். இவருடைய பெயர் சகேயு. லூக்கா 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் சகேயுவை சந்தித்ததை நம்ம வாசித்து பார்க்குறோம். அந்த முதல் 11 வசனங்களில் வாசித்து பார்க்குறோம். அநேக நேரங்களில் இந்த சம்பவத்தை வாசித்திருப்போம், அநேக செய்திகள் கேட்டிருப்போம். இந்த செய்தியினுடைய சாராம்சம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் அதை உங்களுக்கு திரும்ப எடுத்து சொல்லி அதை புரிய வைக்கும் வேலையில் நான் இந்த நேரத்தை பயன்படுத்தலை. ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் எங்கே நடந்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவருடைய மனது ஆத்துமாக்களை எப்படியாவது
திருப்பி கொண்டு வர வேண்டும். ஆத்துமாக்களை எப்படியாவது பேசி அவர்களுடைய மோசமான நிலையிலிருந்து, அவர்களுடைய தவறான நிலையிலிருந்து அவங்கள மேலே கொண்டு வந்துடணும், அதுலேருந்து எப்படியாவது விடுதலை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாகம் அவருக்கு இருந்ததை பார்க்குறோம். சமாரியா ஸ்திரீட்டே அந்த தாகத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. இங்கே எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே சகையுங்கிற மனிதர் அவர் குள்ளமாக இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினவராக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று பார்க்கிறார். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து போயிட்டே இருந்திருந்தார்னா அவர் மறைந்து நின்று அல்லது அந்த மரத்தில் ஏறி நின்ன மாதிரி பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிருப்பார். ஒன்றுமே இந்த செய்தியில் என்ன இருந்திருக்காது, நாம் கற்றுக்கொள்வதற்கோ பார்ப்பதற்கோ ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த செய்தியை ஒரு நோக்கத்தோடு எழுதி வைத்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு எழுதி வச்சிருக்கிறார்னா, அங்கே நடக்கிற சம்பவங்களை அல்லது அங்கே நடக்கிற வசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு போயிட்டு இருக்கும்போது சகைவு மேலே இருந்த இடத்துக்கு கீழே கிராஸ் பண்ணும்போது முதல்ல சகைவு பார்த்து நிற்கிறாரு. அப்புறம் சகைவே இறங்கிவான்னு சொல்கிறாரு. இந்த ஒரு சின்ன அழைப்பு ஜனங்களை ஆச்சரியப்படுத்தியது, சகைவு கூட ஆச்சரியப்படுத்தி இருக்கும். ஏன்னா ஓப்பனாக ஜனங்கள் எல்லாரும் என்ன முறுமுறுக்கிறாங்கன்னா, பாவியான ஒரு மனுஷன்ட்ட இவர் வீட்டுக்கு போகிறேங்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருந்தாரு, சகைவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். அவங்களுடைய பார்வையெல்லாம் சகையு பாவியான மனுஷன். ஒரு பாவியான மனுஷன் எப்படி கடவுள்கிட்ட வர முடியும்? கடவுள் எப்படி பாவியான மனுஷன்கிட்ட வர முடியும்? இதுதான் அங்கே அந்த ஜனங்கள் யோசித்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன யோசிக்கிறாருன்னா, எவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருந்தாலும் அவனை தேடி தான் நான் வந்தேன். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்த அல்லது செய்துவிட்ட ஒரு மனிதன் காணப்படுகிறான்னு சொன்னால் அவனை தோளில் தட்டி கொடுத்து சகைவே கீழே இறங்கிவான்னு சொல்லி வேற ஒன்றும் அவனோட பேசாமல் உன் வீட்டில் நான் தங்கணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது எதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து நிறைய ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுத்துருக்கலாம், முடவரை எழும்பி நடக்க செய்திருக்கலாம், நிறைய அற்புதங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் அற்புதத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையை, என்டையர் லைஃப்பை இயேசு கிறிஸ்து ஒரு சில நொடிகளில் மாற்ற முடியும். அந்த வல்லமை அவருக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். சகைவை தோளில் தட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார், நான் உன் வீட்டில் வந்து தங்கணும்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவுடன் சகையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவர் செய்த பெரும் பாவத்தை அவர் அறிக்கை எடுக்கிறார். அவர் பெரிய லஞ்சம் வாங்குறதுல பெரிய ஆள். வரி வசூலிக்கும் போது தனக்கு ஒரு பாக்கெட்டு, வரிக்கு ஒரு பாக்கெட் வச்சுக்கிட்டு வரியில் போட வேண்டிய காசை போட்டு அதிகமாக வாங்கின காசெல்லாம் தன் சொந்த பையில் போட்டுக்கிறவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது மாறுகிறது. அவருடைய செய்த பாவத்தை அவர் அறிக்கையிடுறாரு. நான் இப்படி வாங்கியிருக்கேன், நாளத்தனையாக நான் அதை திரும்ப கொடுக்குறேன் சொல்லி முடித்தவொன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்புங்கன்னா பெரிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியலன்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிப்பு ஒரு பாவம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் மேல் அவன் விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரவும், இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி வரவும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கள் அல்லவா? அந்த சந்திப்பின் இடமும் அந்த சந்திக்கும் நிகழ்வும் மனித வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறது. சமரியா பெண்ணுக்கும் அது நடந்தது, சகைவுக்கும் அது நடந்தது. ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட இன்றைக்கு நடக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு பேர் சொன்னது போல மனசில் எது தப்போ எது பாவமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொல்லும் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்று விசுவாசிக்கணும். எனக்காக ஒரு சிலுவையில் மரித்தார், எனக்காக ஒரு உயிரோடு எழுந்தார், நான் அவர்கிட்ட நான் செஞ்சதெல்லாம் சொல்லிடுறேன், என்னை எப்படியாவது தூக்கி விட்டுறட்டும், அவர் என்னை எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் மாறுதலை கொடுத்துடட்டும், என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ரட்சிப்பை கொடுத்துடட்டும். அப்படி நம்ம ஆண்டவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து அவரிடம் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தோன்னு சொன்னால் அழகான வாழ்க்கையாக மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின்
அதை கேட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை நீங்கள் மாற்றினீங்கப்பா. அவளுடைய அசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் அழகான வாழ்க்கையாக, சுத்தமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் மாற்றினீங்கப்பா. அதே போல் சகையனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உள்ளத்தில் பாவத்தை வைத்து கொண்டு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி தூரத்தில் பார்த்துட்டு மட்டும் போயிடலாம், இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு போயிடலான்னு நினச்ச அந்த வாலிப தம்பியை, அவருடைய வயது எங்கே சொல்லப்படலை சுவாமி, ஆனால் சகே என்று பெயர் கொண்ட அந்த மனிதனை நீங்கள் ஆண்டவரே சந்திச்சிங்கப்பா. நீங்கள் சந்திச்சிங்க ஆண்டவரே. அவர்கிட்டையும் நீர் அழைத்த போது உடனே கீழே இறங்கி வந்தபோது, ஆண்டவரே வீட்டுக்கு வா, நான் வரப்போகிறேன், உன்னோடு கூட தங்கணும் அப்படின்னு சொன்னபோது அழைத்து சென்றார் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை நீர் செய்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு இயேசுவாகி உம்மை நாங்கள் அழைத்திருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில் வாங்கன்னு சொல்லியிருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அறிக்கையிட்டு, நான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் உண்மையிலே என்னை மன்னிக்கணும், நீங்கள் என்னை இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சந்திக்க முன் வருவோன்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க காத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இன்னைக்கு யார் யார் உம்மை சந்திக்க விருப்பத்தோடு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் சொல்லி, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும், உம்முடைய இரத்தத்தினால நான் கழுவப்படணும், என்னுடைய பாவங்களையெல்லாம் நீங்கள் மன்னிங்கன்னு கேட்குறாங்களோ, எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்குறாங்களோ, அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளையாக மாற்றும். அவர்களுடைய மோசமான வாழ்க்கை பகுதிகளை நீர் மன்னித்து அவர்களை கைப்பிடித்து தூக்கி நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை தந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழச் செய்யும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.